வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் சாவி இல்லாத பூட்டு என்று ஏதாவது உண்டா? இல்லையே. ஒவ்வொரு பூட்டும் அதற்கான சாவியுடன் தான் தயாரிக்கப்படுகிறது. அப்படியென்றால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் என்னும் பூட்டுகளுக்கு மட்டும் ஏன் சாவி இல்லாமல் இருக்கும்? சாவி இருக்கிறது, ஆனால் நீங்கள் தேடும் இடத்தில் இல்லை, அவ்வளவுதான். எந்த ஒரு பூட்டிற்கும் சாவி உண்டு, எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. ஆனால் அந்த தீர்வு நாம் எதிர்பார்க்கும் வடிவில் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. மகிழ்ச்சியை நம் வாழ்வில் நடக்க விடாமல் தடுப்பது நம்முடைய பிரச்சனைகள் அல்ல, அந்த பிரச்சனைகளில் மட்டுமே கவனம் செலுத்தும் நம் மனதால் தான் மகிழ்ச்சி இல்லாமல் போகிறது. நம் மனம் எங்கு வசிக்கிறதோ அங்கேதான் நம் வாழ்வும் வசிக்கிறது. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்பது கற்பனை. ஆனால் பிரச்சனையுடன் மட்டுமே வாழும் வாழ்க்கையும் வாழ்க்கை அல்ல. இரண்டுக்கும் இடையில் சமநிலையுடன் பயணிப்பதே வாழ்க்கை. சில பிரச்சனைகளை நம்மால் தீர்க்க இயலும், சில பிரச்சனைகளை தீர்க்கவே முடியாது. ஆனால் அவற்றை எதிர்கொள்ளும் வலிமையை வளர்த்து கொள்ளலாம். அந்த வலிமையே நம் உண்மையான வெற்றி. தீர்வு என்பது ஒரு பிரச்சனை மாற்றம் அடைவதில் மட்டும் இல்லை, சில நேரங்களில் நாம் மாறுவதிலும் உள்ளது. நம் பார்வை மாறுவதில் உள்ளது, நம் அணுகுமுறை மாறுவதில் உள்ளது. வாழ்வில் இரண்டு பாதைகள் மட்டுமே உள்ளன. ஒன்று ஓடிப்போவது, மற்றொன்று எதிர்கொள்வது. ஓடினால் பிரச்சனை நம்மை பின்தொடரும், எதிர்கொண்டால் நாம் வலிமையுடன் வளர்வோம். யாரேனும் புன்னகைக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பிரச்சனைகள் இல்லை என்று பொருள் இல்லை, அவர்களுக்கு வழி இல்லை என்று பொருள் இல்லை. அவர்கள் கவனத்தை வேறொரு திசையில் திருப்பியுள்ளார்கள் என்பதே பொருள். அனைவரும் போராடுகிறார்கள், அனைவரும் சவால்களை எதிர்கொள்கிறார்கள். ஆனால் சிலர் அதை பாரமாக சுமக்கிறார்கள், சிலர் அதை பாடமாக எடுத்துக்கொள்கிறார்கள். வேறுபாடு அங்குதான் உள்ளது. பிரச்சனைகளை கையாள்வது ஒரு கலை, மகிழ்ச்சியில் கவனம் செலுத்துவது வேறொரு கலை. இரண்டும் சேர்ந்ததே வாழ்க்கை. இரண்டிற்கும் நம் வாழ்க்கையில் இடமளிக்க வேண்டும். உங்கள் கவனம் எப்போதும் பிரச்சனையின் மீதே நிலைத்திருந்தால் மகிழ்ச்சி எவ்வாறு தோன்றும்? மழை மேகத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் வானவில் இருப்பது எப்படி நம்முடைய கண்களுக்கு தெரியும்? பிரச்சனைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் மகிழ்ச்சியும் இருக்க வேண்டும், நல்ல நினைவுகளும் இருக்க வேண்டும். இங்கு ஒரு உணர்ச்சிக்கு பதிலாக வேறொரு உணர்ச்சியை புகுத்துவதற்கு கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் பயிற்சி செய்தால் இரண்டையும் ஒரே நேரத்தில் நம் மனதில் நிர்வகிக்கலாம். தீர்விற்கான சாவி நம் கண்களுக்கு இப்போது தெரியவில்லை என்றால் கவலை இல்லை. ஆனால் இல்லவே இல்லை என்று தேடுவதையே நிறுத்திவிடாதீர்கள். தேடினால் நிச்சயம் கிடைக்கும். பொறுமை வேண்டும், அவ்வளவுதான். ஒவ்வொரு பூட்டிற்கும் சாவி உண்டு என்பது உண்மைதானே? இப்பொழுது சில சாவிகள் மட்டுமே நம் கையில் உள்ளன. சில சாவிகளை நாமே உருவாக்க வேண்டும். சில சாவிகளை நம்மிடம் இருந்தும் கூட நாம் பார்க்க மறுக்கிறோம். வலிமையுடன் வளர்வதே சில நேரங்களில் மிகப்பெரிய தீர்வு. சூழ்நிலைகள் மாறாமல் இருந்தாலும் நாம் மாறினால் போதும், அதுவே வெற்றிதான். பிரச்சனைகள் வரும் போகும், ஆனால் நாம் அதில் சிக்கிக்கொண்டு வாழ வேண்டுமா அல்லது அதை கடந்து வாழ வேண்டுமா என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கு ஏதோ ஒன்றை கற்பிக்கிறது. ஒவ்வொரு சவாலும் நம்மை வலிமைப்படுத்துகிறது. நமக்கு அதை காணும் பார்வை வேண்டும். மகிழ்ச்சி என்பது பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பது அல்ல, பிரச்சனைகள் இருந்தும் தொடர்ந்து வாழ்வது. அதுவே உண்மையான மகிழ்ச்சி. நம் மனம் எதில் குவிகிறதோ அதுவே பெரிதாக தோன்றும். பிரச்சனைகளை பெரிதாக பார்த்தால் அவையே பெரிதாக தோன்றும். மகிழ்ச்சியை பெரிதாக பார்த்தால் அதுவே பெரிதாக தோன்றும். நாம் எதை பார்க்க விரும்புகிறோம் என்பது நம்மை பொறுத்தது. எதிர்காலம் நிச்சயமற்றது, கடந்த காலம் மாற்ற இயலாதது. ஆனால் இப்போது உள்ள இந்த நிமிடம் நம் கையில் உள்ளது. இதை மகிழ்ச்சியுடன் வாழலாமா இல்லை பிரச்சனையுடன் வாழலாமா என்பதை நாம் தான் தேர்வு செய்ய வேண்டும். வாழ்க்கை என்பது இருளும் ஒளியும் கலந்த பயணம். இருளை பார்த்து அஞ்சினால் ஒளி தெரியாது, ஒளியை தேடினால் நம்மை இருள் பயமுறுத்தாது. நம் வலிமை நம்மை விட்டு எங்கும் போவதில்லை, சில நேரங்களில் மறைந்திருக்கிறது, அவ்வளவுதான். தேவைப்படும் நேரத்தில் அதை நாம் தான் தட்டி எழுப்ப வேண்டும். இதை போன்ற ஊக்க உரைகளை தொடர்ந்து கேட்பதற்கு நம்முடைய அஞ்சாதே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை தட்டுங்கள். இதை போன்ற நேர்மறை சிந்தனைகளை பரப்பக்கூடிய நம்முடைய வீடியோக்களை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோவை பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.